அடுத்து 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ மேய நிலைக்கதவும் நீக்கேலோர் எம்பாவாய். இதுவரையில் முதலில் பாவை நோன்பு நோற்பது படி அதன் பலன்கள் என்ன என்று கூறி ஒவ்வொரு தோழியராக எழுப்பி விடுவதாக ஒரு மொத்தம் 15 பாடல்கள் பார்த்துவிட்டோம். இதை வேறொரு கோணத்திலும் ஆங்கிளிலும் பார்க்கலாம். நாம் நம் மனத்தை எழுப்புகிறோம். அப்பொழுது மனத்துக்கு தோழிகளாக தூக்கம், அசதி போன்ற பல சகிகள் இருக்கிறார்கள். அவை ஒவ்வொன்றாக எழுப்புவது போல நமது அறிவு ஒவ்வொரு லேயராக எடுத்து இப்பொழுது நாம் அறிவு பெற்று விழிப்பு பெற்றுவிட்டோம். இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? அந்த நாயகனை தேடி போக போகிறோம். எங்களுக்கு நாயகனாய் தலைவராய் இருக்கக்கூடிய நந்தகோபருடைய அரண்மனையை காக்கக்கூடிய காவலாளியே, கொடிகளும் தோரணங்களும் ஆடும் அந்த வாயிலை காப்பவரே, மணிகள் அடங்கிய இந்த கதவினை திறவுங்கள். நாங்கள் ஆயர் சிறுமியர்கள், எங்களுக்கு மாயன் ஆகிய அந்த மணிவண்ணன், நீல வண்ணமுடைய இந்த கிருஷ்ணர் தங்களது பூஜைக்காக எங்களது பாவை நோன்பிற்காக எழுப்ப வந்துள்ளோம். அதற்காக முன்னதாகவே நின்னலே நேற்றே அவரிடம் நாங்கள் வாய்மொழி உத்தரவு வாங்கிவிட்டோம். எங்களை பற்றி நீ சந்தேகம் கொள்ள வேண்டாம், நாங்கள் தூய்மையானவர்கள், இந்த கிருஷ்ணருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம், அவர் துயிலெழும்படி பாடுவோம் என்று சொல்லும்பொழுது கிருஷ்ணரை நீங்கள் தொந்தரவு பண்ணுவீர்களா என்று ஆரம்பிக்கிறார்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு எங்களை மறுமொழி சொல்லி மாற்று மொழி சொல்லி எங்களை தாமதிக்காதே, சீக்கிரமாக இந்த பெரிய கதவை திறந்து எங்களை கிருஷ்ணரை தரிசிக்க அனுமதிப்பீர்கள் என்று அந்த கோயில் காப்பவர்களையும் தோரணவாயில் காப்பவர்களையும் கேட்கிறார்கள் இந்த கோபியர்கள்.